வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை எப்படி மேலே ஏற்றுறது, வீடு காலி பண்ணும்போது எப்படி கொண்டு போகிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி டோர் இருக்கிற சைடு நம்ம தூக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடு கம்பர்சர் நம்மளுக்கு மேலே தெரியணும். இந்த சைடு தான் தூக்கணும். ஏன் இப்படி மாற்றி தூக்கணும் என்னான்னு கேட்கலாம். இப்படி மாற்றி தூக்குறப்ப என்ன ஆகும்னா, கம்பர்சரில் இருக்க ஆயில் உள்ள சிஸ்டத்தில் ஏறிடுச்சுன்னா நம்மளுக்கு கூலிங் வராது. இதே ஃப்ரிட்ஜ் தான் இந்த இது இவங்க மாடி வீட்டில் தவறுதலாக ஏற்றிட்டாங்க. அதனால் பாருங்கள், கூலிங் ஆயிலில் இதில் டபுள் டோரில் கூலிங் ஆயிலில் ஃபுல்லாக ஆயில் ஏறிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த கண்டென்சர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த பெட்டியே இப்போ ரெடி பண்ணுறோம். அது வேஸ்ட்டாகவும் போயிடும். இந்த மாதிரி ஆயில்கள் எல்லாமே மேலே ஏறிடும். பழைய ஆயிலாம் எடுத்துட்டு நம்ம புது ஆயில் ஏற்றுறோம். இப்போ இருக்க ஃப்ரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் சின்ன கம்பர்சராக தான் இருக்கும். கூட பெரிய கம்ப்ரஸராக இருக்கும். அது நம்மளுக்கு சாய்ச்சி தூக்கினாலும் அவ்வளோ பாதிப்புகள் வராது. ஆனால் இப்போ இருக்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கொஞ்சம் அதை சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வேகமாக ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த கவனமாக இதை பார்க்கணும். இந்த விஷயத்தை கரெக்டான அளவு ஏற்றிட்டு நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். கண்டென்சர்லாம் போட்டுட்டு எல்லாம் பற்ற வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா போட்டு அதை ஃபுல்லாக லென்த் பண்ணி போட்டு நம்ம இது 330 லிட்ரு. அதனால் அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து ஃபைனலாக கேஸும் ஏற்றியாச்சு. கேஸ் லெவல்லாம் பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்ப்போன்னு பார்த்தோம். உள்ளே எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபுல் ஃப்ளாஸ்டிக் உள்ளே எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இந்த பதிவு 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே.